வணக்கம். 300 எக்ஸ் பெர்சன்டேஜ் என்பது 30 எனில் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு 300 கொடுத்துருக்காங்க, எடுத்து எழுதிக்கலாம். 300 இன்ட்டு எக்ஸ் பெர்சன்டேஜ். இப்போ நமக்கு பெர்சன்டேஜ் வந்தா பை 100ன்னு போடணும். அப்புறம் எக்ஸ் பெர்சன்டேஜ்னா எக்ஸ் பை 100ன்னு போடணும். ஈக்குவல் டு என்னவா 30ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ இங்க 2 0 கட் பண்ணிடலாம், மேல 2 0 கட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு 3 இன்ட்டு எக்ஸ்னா 3x கிடைக்கும், ஈக்குவல் டு 30. இப்போ நமக்கு இந்த 3 இங்க பெருக்கல்ல இருக்கு. அப்போ இங்க வரும்போது என்னதான் வரும்? வகுத்தலா வரும். ஓகேயா? அப்ப நமக்கு x ஈக்குவல் டு 30/3ன்னு கிடைக்கும். 1 3 3 10 3 30. அப்ப நமக்கு 10 கிடைக்கும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 10ன்னு வந்திருக்கு. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஒரு பள்ளியில் 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதினர். அதில் 72 பேர் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெற்ற சதவீதத்தினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு மொத்த மாணவர்கள் 75. அப்படின்னா 75 அதுல பாஸ் பண்ணவங்க 72 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. ஓகேயா? இப்ப நம்ம கேட்டுக்கிறது பெர்சன்டேஜ். இப்ப என்ன பண்ணணும்னா இது கூட பெருக்கல் 100% போட்டா மட்டும் போதும். இப்ப நம்ம இதை கட் பண்ணலாம். 3 நமக்கு 75 கிடைக்கும். அதே மாதிரி 4 நமக்கு 100 கிடைக்கும். இப்ப நம்ம இந்த 3 வச்சு இதை கட் பண்ணலாம். 1 3 3. இந்த 72ல 7ல நமக்கு 2 முறை இருக்கு, மிச்சம் 1. அப்படின்னா 12. 12ல 4 முறை இருக்கு. அப்ப நமக்கு 24 பெருக்கல் 4% இருக்கு. 24 இன்ட்டு 4. இப்ப பாருங்க, 24 இன்ட்டு 4 4 16 6 மேல 1 2 8 8 சேர்த்தா 9. அப்ப நமக்கு 96 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் 96%. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இரு நபர்களின் வயதுகளின் விகிதம் 1:3. வயதுகளின் பெருக்கல் பலன் 48 எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு அவங்களுடைய விகிதம் ரேஷியோ 1:3ன்னு இருக்கு. ஓகே, அதோட பெருக்கல் பலன் நமக்கு 48 இருக்கு. இப்ப நமக்கு பாருங்க, இப்ப நம்ம 2 பெருக்கும் போது நமக்கு என்ன வரும்? 1 × 3 3 வரும். இப்ப நம்ம இந்த 2 பெருக்கும் போது நமக்கு இங்க 2 வரும், இங்க 6 வரும். 2 × 6 12 வரும். அப்ப நமக்கு இது வராது. அடுத்தது 3 பெருக்கி பார்க்கலாம். அப்ப நமக்கு 1 3 3 3 9. அப்ப 3 × 9 நமக்கு 48 வராது. அடுத்து 4 பெருக்கி பார்க்கலாம். அப்போ 1 4 4 3 4 12. அப்ப நமக்கு 4 × 12 நமக்கு 48 வருது. அப்ப நமக்கு ஒருத்தரோட வயசு 4, இன்னொருத்தரோட வயசு 12. நமக்கு கேட்டிருக்கிறது அந்த வயதுகளின் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. வித்தியாசம்னா நம்ம இந்த 2ஐயும் கழிக்கணும். 12ல நம்ம 4 கழிச்சோம்னா நமக்கு மிச்சம் 8 கிடைக்கும். அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் 8. 12x ஈக்குவல் டு 144 எனில் x ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு 12x அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 12x ஈக்குவல் டு இப்ப நம்ம இந்த 144 என்ன பண்ணலாம்னா நமக்கு 12 ஸ்கொயர்னா 144ன்னு அர்த்தம். அப்ப நம்ம 144க்கு பதிலா 12 ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கலாம். 12 ஸ்கொயர். இப்ப நமக்கு 2 பேஸும் சேமா இருந்துச்சுன்னா நம்ம மேல உள்ள 2 பவரையும் ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். அப்ப நமக்கு பாருங்க 12 12 ஈக்குவலா இருக்கு. என்ன பண்ணலாம்? மேல 2 பவரையும் ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். அப்ப நமக்கு x ஈக்குவல் டு 2ன்னு வருது. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். x ஈக்குவல் டு 2. கொடுக்கப்பட்ட தரவின் வீச்சு காண்கன்னு கேட்டிருக்காங்க. வீச்சுனா நமக்கு ரேஞ்சுன்னு அர்த்தம். 5, 5, 5, 5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு வீச்சுன்னு கொடுத்து எல்லா நம்பருமே சேமா இருந்துச்சுன்னா நமக்கு வர்ற ஆன்சர் 0ங்க. ஓகேயா? எதனால அப்படின்னா நமக்கு ஃபார்முலா r ஈக்குவல் டு l மைனஸ் s. எல்லாம் லாங்கஸ்ட் நம்பர், அதாவது பெரிய நம்பர். இந்த 5ல எது பெரிய நம்பரா இருக்கு? 5 தான் பெருசு, போட்டுக்கலாம். மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் அதுவும் 5 தான், போட்டுக்கலாம். 5ல 5 போச்சுன்னா நமக்கு 0 கிடைக்கும். இப்ப நமக்கு ஆன்சர் 0 தான். ஓகேயா? கொடுக்கப்பட்ட தரவின் வீச்சு காண்க. வீச்சுனா ரேஞ்சுன்னு அர்த்தம். 30, 67, 44, 80, 10, 48, 78. நமக்கு ரேஞ்சோட ஃபார்முலா r ஈக்குவல் டு l மைனஸ் s. எல்னா லார்ஜஸ்ட், அதாவது பெரிய நம்பர். எஸ்னா ஸ்மாலஸ்ட், சிறிய நம்பர். ஓகே, இங்க கொடுத்துருக்க நம்பர்லயே எந்த நம்பர் பெரிய நம்பரா இருக்கு? 80 அதுலயே பெரிய நம்பர். அப்ப நமக்கு எல்னா 80. ஓகேயா? எஸ்னா ஸ்மாலஸ்ட், இருக்கல இது ரொம்ப சிறுசா இருக்கு. 10 தான் இருக்கு, ரொம்ப சிறுசா இருக்கு. அப்படின்னா இதான் நமக்கு எஸ். நம்ம இதில் அப்ளை பண்ணலாமா? எல்னா 80 மைனஸ் எஸ்னா 10. 80ல 10 போச்சுன்னா மிச்சம் நமக்கு 70 கிடைக்கும். அப்ப நமக்கு கிடைக்கிற வீச்சு 70. ஒரு மணி நேரத்தில் 24 நிமிடம் என்பது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு மணி நேரம்னா 60 நிமிடங்கள் அர்த்தம். ஓகேயா? இப்ப நமக்கு கொடுத்துக்கிறது மொத்தமா 60 நிமிடங்கள் ஒரு மணி நேரம். அதுல நமக்கு கொடுத்துருக்கிறது 24 நிமிஷம். அப்படின்னா 24. இப்ப நமக்கு தேவையானது சதவீதம். என்ன பண்ணலாம்னா பெருக்கல் 100% போட்டுக்கணும். ஓகேயா? இப்ப பாருங்க, இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிரும், இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 4 6 6 4 6 24. அப்ப நமக்கு 4 பெருக்கல் 10% இருக்கு. 4 × 10னா 40 கிடைக்கும். பெர்சன்டேஜ் இருக்கு, போட்டுக்கலாம். அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் 40%.
2 பவர் p ஈக்குவல் டு 32 எனில் p ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல 2 பவர் p எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். 2 பவர் p ஈக்குவல் டு இப்போ நம்ம இந்த 32 எப்படி பிரிக்கலாம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 பிரிக்கலாம். 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32. அப்ப நமக்கு இங்க 5 முறை 2 வருது. அப்ப நம்ம 2 பவர் 5 எழுதிக்கலாம். அப்ப நம்ம இந்த 32 பதிலா 2 பவர் 5 எழுதிக்கலாம். 2 பவர் 5. இப்ப நமக்கு ரெண்டு நம்பர்ஸும் பேஸ்ல சேமா இருந்துச்சுன்னா நம்ம அதோட ரெண்டு பவரையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம ஈக்குவல் பண்ணோம்னா p ஈக்குவல் டு 5 கிடைக்கும். அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் p ஈக்குவல் டு 5. இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கா, பில இருக்கா, சில இருக்கா, டில இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.